பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் கர்வ்லேயே இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். A national highway passing through a rolling terrain in a heavy rainfall area has a horizontal curve of radius 500 meter. Design the length of transition curve assuming the suitable data அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேயே ரோலிங் டெரைன் இருக்குது, பிளெயின் டெரைன் இருக்குது, நெக்ஸ்ட் ஹில்லி ஆர் மவுண்டன். ஓகேவா? அந்த மாதிரி டெரைன்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் அதுக்கு ஒரு டேப்லோ காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வேல்யூஸை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, அதில் நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், வில்லேஜ் ரோட் வச்சு நமக்கு ஒரு டேப்லோ காலம் மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் இந்த கிவன் டேட்டாஸ்லாம் நம்ம எடுத்துருக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, ரேடியஸ் வந்து ஆறுங்கிறது வேல்யூ வந்து 500 மீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் எந்த டேட்டாவும் நமக்கு கொடுக்கல. ஓகேவா? பட் இது வந்து இந்த டேப்லோ காலத்துலேருந்து எடுத்த வேல்யூ. பாருங்க, நேஷனல் ஹைவே ஆன் ரோலிங் டெரைனுக்கு வந்து அதோட டிசைன் ஸ்பீட் வந்து 80 கிலோமீட்டர் பெர் ஹார் அண்ட் வித் ஆஃப் த பேமெண்ட் வந்து 7 மீட்டர் அப்படின்னு நமக்கு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து ரெண்டுமே வந்து நமக்கு அசம்ஷன் தான், அசம்ஷன் கிடையாது, அந்த டேப்லோ காலம்ல இருந்து எடுத்த வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் கண்டுபிடிக்க போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு த சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன். ஸோ போன சம்ல பார்த்த அதே மாதிரி தான். ஸோ C is equal to 80 divided by 75 plus V. ஸோ V உடைய வேல்யூ நமக்கு தெரியும். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா C உடைய வேல்யூ தெரிஞ்சிடும், 0.52 மீட்டர் per செகண்ட் கியூப். ஸோ இதனுடைய ரேஞ்ச் பாருங்க, 0.5க்கும் 0.8 உடைய வேல்யூ அதுக்குள்ள தான் இருக்கு இந்த வேல்யூ. ஸோ இது வந்து அக்செப்டபிள். ஸோ நெக்ஸ்ட் எல்எஸ் உடைய வேல்யூ ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஸோ அதனுடைய ஃபார்முலா 0.0215 V cube divided by CR. ஸோ V உடைய வேல்யூ நமக்கு தெரியும், டிவைடட் பை C உடைய வேல்யூ 0.52, R உடைய வேல்யூ 500 கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் LS உடைய வேல்யூ 42.3 மீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? LS ஃபார் அந்த சூப்பர் எலிவேஷன் இருக்கும் போது அப்போ லென்த் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? மிக்ஸ்டு டிராஃபிக் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் டிவைடட் பை 225R. ஸோ V உடைய வேல்யூ 80 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 225R. R உடைய வேல்யூ 500. இப்போ பாருங்க, இஸ் ஈக்குவல் டு 0.057. எவ்வளோ இருக்கணும்? 0.07 தான் இருக்கணும். ஸோ பட் அதை விட லெஸ்ஸாக தான் இருக்குது, அதனால இது அக்செப்டபிள். ஓகேவா? அதனால நீங்கள் திரும்ப எஃப் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா போன ப்ராப்ளம்ல உடைய வேல்யூ 0.07ஓட ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால என்ன கண்டுபிடிச்சோம்? எஃப் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, கரெக்டாக 0.15குள்ள தான் இருக்குதா இல்லையான்னு. பட் இதில் பாருங்க, இது லெஸ் தென் தான் இருக்குது. ஸோ இது டேரக்டாக அக்செப்டபிள் தான். நெக்ஸ்ட் நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்லி வித் ஆஃப் த பேமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க பாருங்க, ஒன்லி வித் ஆஃப் த பேமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பிளஸ் அந்த எக்ஸ்ட்ரா வைடனிங் வந்து நமக்கு கொடுக்கல. போன சம்ல அது எக்ஸ்ட்ரா வைடனிங்கோட சேர்த்து 7.5 நமக்கு கொடுத்துட்டாங்க. பட் இந்த ப்ராப்ளம்ல வித் ஆஃப் த பேமெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பிளஸ் நம்ம அடிஷனலாக என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ்ட்ரா வைடனிங் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா வைடனிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா WE is equal to NL square divided by 2R plus V divided by 9.5 root of R. இது வந்து கிலோமீட்டர் பெர் ஹார்க்குள்ள ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது நம்ம தான் அசியூம் பண்ணியிருக்கோம். அசியூம் ஒரு 2 லேனில் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். இல்லை நான் 1 லேனில் தான் நீங்கள் அசியூம் பண்ணுவீங்கன்னா அது உங்களுடைய இஷ்டம். சரியா? இந்த 2 லேன் அதனுடைய வீல் பேஸ் வந்து 6 மீட்டர் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் என்னுடைய வேல்யூ 2, L இதுதான் என்னது, இந்த வீல் பேஸ் தான் என்னது 6. ஓகேவா? L. ஸோ 6 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு R உடைய வேல்யூ ப்ளஸ் V உடைய வேல்யூ 80 கொடுத்துருக்காங்க, 9.5 ரேடியஸ் உடைய வேல்யூ 500. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வைடனிங் உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி வித் ஆஃப் த பேமெண்ட் B கொடுத்துருக்காங்க, எவ்வளோ 7 கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்ட்ரா வைடனிங் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வித் ஆஃப் த பேமெண்ட் இன்க்ளூடிங் அந்த எக்ஸ்ட்ரா வைடிங் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.45 வந்துடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? த டோட்டல் ரைஸ் ஆஃப் த அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த பேமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த சென்டர் லைன். இது எல்லாமே நம்மளே அசியூம் பண்ணி பண்ணோம். இது உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் இதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த சென்டர் லைன் வச்சு பண்ணியிருக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு இ இன்டு டபிள்யூ. ஸோ உடைய வேல்யூ நமக்கு ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 0.057 இன்ட்டு டபிள்யூ உடைய வேல்யூ 7.45. ஸோ இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உடைய வேல்யூ 0.424 மீட்டர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம் 1 in 150. ஏன்னா போன ப்ராப்ளம்லையும் நம்ம 150 தானே அசியூம் பண்ணோம். அதனால நான் இந்த ப்ராப்ளமும் 1 in 150 அசியூம் பண்ணியாச்சு. ஸோ தேர்ஃபோர் இப்போ நம்ம LS கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னது, N இன்டூ E by 2. ஸோ என்னங்கிற வேல்யூ என்னது 150, E உடைய வேல்யூ 0.424 டிவைடட் பை 2. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு LS உடைய வேல்யூ 31 கண்டுபிடிச்சலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எல் கண்டுபிடிக்கும் போது அந்த வேல்யூ எவ்வளோ வந்துச்சு, 42ன்னு வந்துச்சு. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கும் போது எல்லோடைய வேல்யூ 31 வந்திருக்குது. ஓகேவா? ஸோ மினிமம் வேல்யூ ஆஃப் LS நெக்ஸ்ட் ஃபார்முலா 2.7 V ஸ்கொயர் டிவைடட் பை R. ஸோ 2.7 V உடைய வேல்யூ 80, நெக்ஸ்ட்
500, ஆருடைய வேல்யூ 500. ஸோ இது நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 34.56 வருது. நெக்ஸ்ட் இது நீங்கள் என்ன பண்ணணும், அடாப்ட் ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் எல்எஸ். நான் இங்கே தப்பாக அடாப்ட் பண்ணியிருக்கேன். இங்கே எல்எஸ் வேல்யூ வந்து எவ்வளோ வருது, 42 தான் நம்ம எடுக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த வேல்யூ இங்கே நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?